ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜினி. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1 கோடி உறுப்பினர்களை பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. இந்தியாவிலேயே இது வரைக்கும் 4 கட்சிகளுக்கு தான் 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ 5வது ஒரு மிகப்பெரிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு. அண்ட் மற்ற கட்சிகள்லாம் எப்படி உறுப்பினர்களை சேர்த்தாங்கன்னு தெரியல. பட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ஐடியை வச்சு தான் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராக ஆக முடியும். ஸோ அப்போ அந்த 1 கோடி பேருமே ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் 1 கோடின்றது ஆச்சரியம் இல்ல. ஏன்னா உறுப்பினரா சேர்றதுக்கான வெப்சைட்டை லான்ச் பண்ணப்பவே டிராபிக்னால அது பயங்கரமா ஹேங் ஆச்சு. ஐடி கார்டு எடுக்கவே முடியல. பர்சனலா என்னாலேயே பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த 1 கோடி மெம்பர்ஸ்ன்றது ஈஸியா பாசிபிள் தான். அண்ட் ஓட்டர் ஐடிக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்க வேற நிறைய பேர் இருப்பாங்க. தென் ஓட்டர் ஐடி இருந்தும் உறுப்பினரா சேராதவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் மற்ற கட்சி மாதிரி இல்லாம எல்லாருமே விரும்பி போய் உறுப்பினரா சேர்றதால இந்த மெம்பர்ஷிப் நம்பருக்கும் கிடைக்க போற ஓட்டுக்கும் டிஃபரன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் எலெக்ஷன் நெருங்க இந்த மெம்பர்ஷிப்கான நம்பருமே அதிகமாகும். ஸோ இன்னும் என்னெல்லாம் சம்பவம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு சேடான விஷயம் என்னன்னா, மதுரை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஆனந்த் அவர்கள் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ அந்த ஒரு நியூஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் அவருடைய கண்கள் தானம்லாம் பண்ணியிருக்காங்க. அவருடைய உடலுக்கு புஷி ஆனந்த் அண்ணா அவர்கள் நேர்ல போய் அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு. ஸோ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி இழப்புகள் நடக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. கண்களை தானம் பண்ணியிருக்கன்னு சொல்லும் போது இன்னுமே பாத்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்துது. இவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம்.